ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமம் மகிமைப்படுவதாக. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை குறித்து நம்முடைய இஸ்லாமிய சகோதர சகோதரிகள் என்ன கூறுகிறார்கள் என்றால், அவர் கடவுளே இல்லை, அவர் வெறும் தூதர் தான், அவர் நபி தான் என்று பல நேரங்களில் பல வாதங்களிலும் அவர்களுடைய குரான் அடிப்படையிலும் ஹதீஸ் அடிப்படையிலும் கூறுகிறார்கள். அதை தான் நாம் இன்று பார்க்க போகிறோம். உண்மையிலே அவர் கடவுள் இல்லையா, அவர் கடவுளா கடவுள் இல்லையா என்று நாம் பார்க்க போகிறோம். அவர்களுடைய குரானிலிருந்தும் அவர்களுடைய ஹதீஸிலிருந்தும் முகமது சொன்ன வார்த்தையிலிருந்தும் அவர் கடவுளா கடவுள் இல்லையா என்பதை இந்த பதிவில் நீங்கள் அறிந்து கொள்வீர்கள். நமக்கு ஒரு தீர்ப்பு உண்டு என்று குரான் கூறுகிறது. கடைசி நாளில் நமக்கு தீர்ப்பு உண்டு, அதை கொடுப்பவர் யார் என்பதையும் இந்த குரானிலிருந்தும் ஹதீஸிலிருந்தும் பார்க்க போகிறோம். முகமது சொன்ன அந்த வார்த்தையிலிருந்து நாம் பார்க்க போகிறோம். தீர்ப்பு நாளின் அதிபதி யார் என்றால், குரான் கூறுகிறது 1ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தில், தீர்ப்பு நாளின் அதிபதி இறைவன் ஒருவனே அப்படின்னு அங்கே கூறப்படுகிறது. 2ஆம் அதிகாரம் 113லையும் 4ஆம் அதிகாரம் 141லும் இறைவன் ஒருவன் தான் தீர்ப்பு நாளின் அதிபதி என்று கூறப்படுகிறது. அந்த இறைவனை காண முடியுமா என்றால் நிச்சயமாக நாம் காண முடியாது. அவருடைய ஆவி ஆத்மா சரீரத்தை காண முடியாது. தீர்ப்பு நாளில் நிச்சயமாக அவரை காணலாம் என்று இஸ்லாமியர்கள் கூறுகிறார்கள். அந்த தீர்ப்பு நாளில் அவர்தான் அங்கே தீர்ப்பு கொடுப்பார், அவர் தீர்ப்பு கொடுக்கிறவரா இருக்கிறார், அப்போது நாங்கள் அவரை காண்போம் என்கிறார்கள். நிச்சயமாக அப்போதுதான் காண முடியும். அங்கே இருக்கிறவர் யார் என்று இப்போது நாம் பார்க்கலாம். தீர்ப்பு கொடுக்கும்படி அங்கே இருக்கிறவர் யார், நமக்காக தீர்ப்பு கொடுக்கும்படி வருகிறவர் யார் என்பதை நாம் இந்த பதிவில் பார்க்கலாம். இறைவன் ஒருவன் தான் தீர்ப்பு கொடுக்க முடியும். அவனை இப்போது நாம் பார்க்க முடியாது. அவருடைய ஆவி ஆத்மா சரீரத்தை நாம் இப்போது யாராலும் காண முடியாது. அப்படி என்றால் தீர்ப்பு கொடுப்பவர் யார் என்றால் இறைவன் ஒருவன் தான் என்று கூறப்படுகிறது. அந்த இறைவன் எப்படி தீர்ப்பு கொடுப்பார் என்பதை குறித்து குரான் கூறுகிறது. குரான் 21:112 சத்திய தீர்ப்பு வழங்குவார். குரான் 34:26 சத்தியத்தை கொண்டு தீர்ப்பளிப்பார். குரான் 34:26 சத்தியத்தை கொண்டு தீர்ப்பளிப்பார். 38:27 27:78 39:75 40:20 40:78 இறைவன் சத்தியத்தை கொண்டுதான் தீர்ப்பளிப்பான் என்று கூறப்படுகிறது. அந்த சத்தியம் எப்படி வெளிப்படும்? அந்த சத்தியத்தை நாம் யாராலும் பார்க்க முடியாது. அப்படி என்றால் சத்தியம் எப்படி வெளிப்படும் என்றால் கட்டளையாக, உத்தரவாக, வார்த்தையாக வெளிப்படும். வேதம் குரான் கூறுகிறது 40ஆம் அதிகாரம் 78ஆம் வசனத்தில், கட்டளை கொண்டு தீர்ப்பளிப்பான், உத்தரவை கொண்டு தீர்ப்பளிப்பான், தன்னுடைய வார்த்தையை கொண்டு தீர்ப்பளிப்பான் என்று அந்த வசனங்கள் கூறுகிறது. இந்த வார்த்தை கொண்டுதான் இறைவன் எப்படி அளிப்பாராம்? தீர்ப்பை கொடுப்பாராம். அந்த வார்த்தை எப்படி இருக்கிறது? சத்தியமாக இருக்கிறது. அந்த சத்தியம் யார் என்று கூறப்படுகிறது? குரான்ல இறைவன் என்று கூறப்படுகிறது. இறைவன் சத்தியத்தை கொண்டு தீர்ப்பளிப்பான். அந்த சத்தியம் வார்த்தையாக வெளிப்படுகிறது. அந்த வார்த்தை தான் தீர்ப்பை கொடுக்கும். அவருடைய வார்த்தை எங்கே இருக்கிறது என்று குரானில் பார்க்கும்போது, குரான் 3ஆம் அதிகாரம் 45 அவனிடமிருந்து வந்த சொல் என்று சொல்லப்படுகிறது. இறைவனிடமிருந்து வந்த வார்த்தை என்று சொல்லப்படுகிறது. குரான் 4ஆம் அதிகாரம் 171 இறைவனுடைய வார்த்தையாக இருக்கின்றார் அப்படின்னு போட்டிருக்கு. யாரை குறித்து இது சொல்லப்படுகிறது அப்படின்னு பார்த்தா, குரான் 19ஆம் அதிகாரம் 34 ஈசா அல்மசிகை குறித்து தான் இந்த வசனங்கள் கூறுகிறது. இறைவனுடைய வார்த்தையாக தான் இயேசு கிறிஸ்து இருக்கிறார். அவனிடமிருந்து வந்த சொல் தான், அவனிடமிருந்து வார்த்தை தான் ஈசா அல்மசீக். அவர் தான் உண்மையான சொல்லாகவும் இருக்கிறார் என்று குரான் 19ஆம் அதிகாரம் 34 சொல்லப்படுகிறது. நாம் பார்த்தோம், இறைவன் சத்தியத்தை கொண்டு தீர்ப்பளிப்பான். அந்த சத்தியம் வார்த்தையாக வெளிப்படும். அந்த வார்த்தை தான் தீர்ப்பை கொடுக்கிறது. அந்த வார்த்தை யாராக இருக்கிறது என்று குரான் கூறுகிறது? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து, ஈசா அல் மசீக். இந்த வார்த்தையை கொண்டுதான் இறைவன் தீர்ப்பு அளிப்பார் அப்படின்னு கூறப்படுகிறது. இந்த வார்த்தை யார் என்று பார்க்கிறோம்? இயேசு கிறிஸ்து, ஈசா அல் மசீக் அப்படின்னு கூறப்படுகிறது. முகமது நபி அதற்கு ஆதாரமாக என்ன கூறுகிறார் என்றால், முகமது சல் அவர்கள் சூரா 34:48 கூறுகிறார், உலக அழிவுக்கு முன் மரியமின் மகன் உங்களுக்கிடையே நேர்மையாக தீர்ப்பளிக்கும் நீதிபதியாக இறங்கி வருவார். முகமது கூறுகிறார், தீர்ப்பளிக்கும் நீதிபதியாக ஈசா அல் மசீக் மரியமின் மகன் உங்களுக்கிடையே தீர்ப்பளிக்கும் நீதிபதியாக இறங்கி வருவார்
என்று அவர் கூறுகிறார். நாம் பார்த்தோம், இறைவன் ஒருவன் தான் தீர்ப்பளிக்க முடியும். அந்த இறைவன் சத்தியத்தை கொண்டு தீர்ப்பளிப்பான். அந்த சத்தியம் வார்த்தையாக வெளிப்படும். அந்த வார்த்தை அல்லது கட்டளையாக உத்தரவு தான் தீர்ப்பை கொடுக்கும். அந்த உத்தரவு யார் என்று பார்த்தோம்? ஈசா அல் மசீஹ் என்று பார்த்தோம். அந்த ஈசா அல் மசீஹை குறித்து முகமது நபி அவர்கள் கூறுகிறார்கள், அவர்தான் உங்களுக்கு இடையே தீர்ப்பளிக்கும் நீதிபதியாக இறங்கி வருவார் என்று அவர் இங்கே சூரா 34:48 தெளிவாக கூறுகிறார்கள். இஸ்லாமியர்கள் கூறுகிறார்கள், இயேசு கிறிஸ்து கடவுளை இல்லை, அவர் வெறும் மனிதர் தான், அவர் தூதர் தான் என்று கூறுகிறார்கள். ஆனால் தீர்ப்பளிக்கும் நீதிபதியாக இறங்கி வருகிறவர் யார் என்றால் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஒருவர் தான். அவர்தான் இன்றும் ஜீவனோடு எங்கே இருக்கிறார்? சொர்க்கத்தில் வாசம் பண்ணுகிறார். அவர்தான் சிங்காசனத்தில் வீற்றிருக்கிறார். இதை நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள். அடுத்ததாக முகமது சல் அவர்கள் கூறுகிறார்கள், 24:76 இறைதூதர் சல் அவர்கள் கூறினார்கள், மரியமின் குமாரர் ஈசா அவர்கள் நீதி செலுத்தும் நடுவராக உங்களுக்கு இடையே இறங்குவார்கள். எப்படி போட்டிருக்கு? நீதி செலுத்தும் நடுவராக உங்களுக்கு இடையே இறங்குவார்கள். அப்போதுதான் மறுமை நாள் வரும் அப்படின்னு போட்டிருக்குங்க. அப்போ மறுமை நாள் என்பது சொர்க்கத்திற்கு போகக்கூடிய நாள், உலகத்தின் கடைசி நாள். அந்த நாள் வருவதற்கு யார் தான் காரணமா இருக்கா? இயேசு கிறிஸ்து, ஈசா அல் மசீஹ் தான். அவர்தான் நீதி செலுத்தும் நடுவராக உங்களுக்கு இடையே இறங்குவார். இதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். இஸ்லாமிய சகோதரர்கள், இயேசு கிறிஸ்து கடவுள் இல்லை என்று கூறுகிற நீங்கள், அவர்தான் நீதிபதியாக தீர்ப்பு வழங்குவோராக இருக்கிறார். உங்களுக்கும் எனக்கும் இந்த உலகத்துக்குமே தீர்ப்பு வழங்கும் நீதிபதியாக ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஒருவர் தான் ஜீவனோடு இன்றும் உயிரோடு நமக்காக சொர்க்கத்தில் சரீரத்தோடு இருக்கிறார் என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். நீங்கள் காண இருக்கிறீர்களே, கடைசி நாளில் நாங்கள் கடவுளை சரீரத்தோடு காண்போம் என்று சொல்லிக் கொள்கிறீர்களே, அங்கே இருப்பது யார்தான் என்றால் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தான். இன்னொரு வார்த்தையை முகமது நபி அவர்கள் கூறுகிறார்கள், எனது உயிர் எவனது கையில் வசம் உள்ளதோ அவன் மீது ஆணையாக அப்படின்னு ஒரு வார்த்தையை கூறுகிறார். அப்படின்றால் முகமதுடைய உயிர் மற்றும் என்னுடைய உயிர், உங்களுடைய உயிர் யாருடைய கையில் உள்ளதோ அவன் மீது ஆணையாக அப்படின்னு அவர் சொல்லும்போது, அவருடைய உயிர் அல்லது எல்லாருடைய உயிர் யார் கையில் தான் இருக்கிறது என்று அதே முகமது கூறுகிறார். திருமீதி நூல் என்கிற ஒரு நூலில், அவர் வானவர்கள் நடுவே இறங்குவார். வானவர்கள் ஓடு வருவாராம். யார்? ஈசா அல் மசீஹ் வானவர்களோடு வருவாராம். அவர்கள் இறக்கையில் தன்னுடைய கைகளை வைத்து இறங்குவாராம். அதோடைய பின்பகுதியை நான் வாசிக்கிறேன். அவரது மூச்சுக்காற்று படுகின்ற எந்த காஃபிரும் சாகாமல் இருப்பதில்லை. முகமது சல் அவர்கள் தான் இதையும் கூறுகிறார்கள். காஃபிரே, அதாவது இறை நம்பிக்கை அற்றவர்களே, தேவனை அறியாதவர்களே, பாவிகளாக இருக்கிறவர்களே என்ன செய்கிறாங்களாம்? இயேசு கிறிஸ்துவோடைய மூச்சுக்காற்று படுகிற வேளையில் என்ன செய்கிறார்களாம்? செத்து விடுகிறார்களாம். நாமலாம் எம்மாத்திரம்? முகமதுடைய உயிர் அப்ப யார் கையில தான் இருக்குது? ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவனுடைய கையில் தான் இருக்குது. ஏன்னா அவருடைய மூச்சுக்காற்று படுகிற எந்த காஃபிரும் சாவதில்லை. இவரெல்லாம் எம்மாத்திரம், நானாம் எம்மாத்திரம், நீங்களாம் எம்மாத்திரம் என்பதை நீங்கள் இதிலிருந்து அறிந்து கொள்ள வேண்டும். அப்போது அவர் இறங்குவார். இறங்கி என்ன செய்வாராம்? தஜ்ஜாலை கொல்லுவார் அப்படின்னு போட்டிருக்கு. அந்த ஹதீஸா அந்த புகாரிலே போட்டிருக்கு. முகமதுவே இது கூறியிருக்கிறார். இதை நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள்.